பைக் எடுத்து சொல்லு, ஹெட்லைட் எரிய மாட்டேங்குதுனே. இதே பாருங்க, நீங்க பாருங்க. ஏன் சென்டர் ஸ்டாண்ட போட்டு ரேஸ் பண்ணியா? அதுதான் இல்லையே. இல்லையா? ஆமா, இந்த மாதிரி தாங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பெப்பு ஸ்ட்ரீக் வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் எரியாமல் வருவாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா சென்டர் ஸ்டாண்ட் இருக்காது. இந்த சென்டர் ஸ்டாண்ட் இல்லாமல் போச்சுன்னா எவ்வளோ விபத்துகள் நடந்திருக்கு. நம்ம ஒர்க் ஷாப்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய விபத்தை மோதி தூக்கிலாம் எரிஞ்சிருக்கு. இன்னொரு ப்ராப்ளமும் இருக்குது சென்டர் ஸ்டாண்டுனால. அதையும் என்னன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. பார்த்தீங்கன்னா சென்டர் ஸ்டாண்டில் அந்த சைடு ரைட் சைடு இருக்க லெக்கு உடஞ்சிச்சுன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம எல்லாரும் உழுக வேண்டியதான். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா மெக்கானிக் எல்லாத்துக்குமே நிறைய பேர் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சைலன்சர் கிட்ட இருக்க சென்டர் ஸ்டாண்டோட பீஸ் உடஞ்சுன்னு வச்சுக்கோங்கமே, இந்த மாதிரி நம்ம தெரியாமல் போட்டு சென்டர் ஸ்டாண்டை போடுறப்ப கீழே விழுந்து வால்ட்டான நிறையா பேர் உண்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த சென்டர் ஸ்டாண்டை கட்டி வச்சாலும் பரவாயில்ல, கட்டி வச்சிருக்க மாட்டாங்க. நம்ம நல்லா தான் இருக்குன்னு நமக்கு அமுக்கி அந்த சைடு உழுக வேண்டியதான். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு சென்டர் ஸ்டாண்டுனால பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய அசம்பாவிதங்கள்லாம் காமெடியும் நடக்கும், அசம்பாவிதம் நடக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இதோட அவேர்னஸ்ஸு. எல்லாருமே பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.